தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். விஜய் சார், நீங்க ஃபுட்பால் ஆடுங்க, கிரிக்கெட் ஆடுங்க, கபடி ஆடுங்க, என்ன வேணாலும் ஆடுங்க. ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடாதீங்க அப்படின்னு விஜய் அவர்களுக்கு முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்னிங் குடுத்திருக்கார். அது என்ன சம்பவம் அப்படின்றது எனக்கு என்னமோ இவன் மேல தான்ப்பா சந்தேகமா இருக்கு அப்படின்னு ஆதவ அர்ச்சனாவா வம்பிழுத்திருக்கார் நம்ம ஆர்.எஸ். பாரதி அவர்கள். அது என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு எம்எல்ஏவான அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை பார்த்தோம் அப்படின்னா கைது பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ரீசெண்டா ஒரு மீட்டிங்ல அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து நம்மளோட தமிழக சிஎமான விஜய் அவர்களை வந்து அவதூறா பேசினாரு, ஒரு மைல பேசினாரு அப்படின்ற காரணத்துக்காக அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்ஜாமீன் கேட்டிருந்தாரு. அப்படின்னா கோர்ட் அதை ரிஜெக்ட் பண்ணிருச்சு. உச்சநீதிமன்றம் அதை வந்து தள்ளுபடி பண்ணிருச்சு. அதனால உடனே அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரே கூச்சல் குழப்பம். அவரோட தொண்டர்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாங்க வந்துட்டு இது என்ன அராஜக அரசா இருக்கு, விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஏன் தமிழக அரசு இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ரோட்ல உட்காந்து மறியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவரும் என்ன பண்ணார் அப்படின்னா அதெல்லாம் முடியாது, நான்லாம் வரமாட்டேன், என்னோட அட்வொகேட் இல்லாமலாம் நான் எங்கேயுமே நகர மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தாரு. பட் அவரை கன்வின்ஸ் பண்ணி பேசி போலீஸ் அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க. பட் இதற்கு தான் நம்மளோட ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப கடுமையா கோபம் வந்திருக்கு. உங்க தாவேகா நிர்வாகிகள் எத்தனை பேரை பாலியல் வற்புறுத்தல் பண்ணியிருக்காங்க, அவங்க மேல எத்தனை பேர் மேல கேஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க உடனே ஆக்ஷன் எடுத்துட்டீங்களா, அதாவது அவதூறா பேசிட்டாங்க அப்படின்றதுக்காக உடனே வந்து கைது பண்ணிடுவீங்களா? அப்படி பார்த்தா தாவேகாக்காரங்க பாதி பேர் அங்கதானே இருப்பாங்க. இது வந்து அழிவை நோக்கிய போற பயணமா இருக்கு. அதாவது ரொம்ப ஆடுறாங்க அப்படின்னா அழிவு பாதைக்கு தான் போவாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் விமர்சிச்சிருக்காரு. அண்ட் கனிமொழி அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவரோட தொகுதியில போய் அங்க இருக்கிற பிரச்சனைகளை கேட்டுட்டு இருந்தார். ஒரு ஆய்வுல இருந்த அமைச்சரை, எதிர்க்கட்சி அமைச்சரை இப்படி உடனே கைது பண்ணணுமா, இது வந்து ரொம்ப அராஜகமா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆர்.எஸ். பாரதி திமுகவோட ஆர்.எஸ். பாரதி அவர்களும் இதைத்தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க, அராஜகம்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது, எப்படி நீங்க உடனே இப்படி ஒரு கைது நடவடிக்கை நீங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவரும் கொதித்தெழுந்திருக்காரு. ஆனால் சிறுவண்டு சிக்கும் சிறுத்தை சிக்காது அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி இன்னும் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் சிக்கவே இல்லையே அப்படின்னு பலரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அண்ட் அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சியோட சண்முகம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நேற்று பார்த்தோம் அப்படின்னா ஆதவ அர்ஜுனா ஒரு மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு, இந்த கரூர் சம்பவம் அப்படின்றத நாங்க மறக்கவே மாட்டோம், நாங்க அதை விடவும் மாட்டோம். ஏன்னா கரூர் சம்பவம் எங்களுக்கு பெரிய வடுவா இருக்கு, இதுக்கு சம்பந்தப்பட்டவங்களை இந்த பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்டவங்களை நாங்க சும்மா விட மாட்டோம், டெஃபினட்டா திமுக இதுக்கு பின்னாடி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், அவங்க மேல கண்டிப்பா நாங்க ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு இருந்தார் இல்லையா. அதற்கு வந்துட்டு இப்போ தாவேகா கூட கூட்டணியில இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியோட சண்முகம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த கரூர் சம்பவம் அப்படின்றது ஒரு கூட்ட நெரிசல்ல நடந்துருதான், அதற்காக நீங்க வந்து டிஎம்கேவை வந்து தப்பா சொன்னா அதெல்லாம் ஏற்புடையதா இல்ல தம்பி, நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு இருக்காரு. அதாவது சண்முகம் அவர்கள் பேலன்ஸ்டா கொண்டு போறாரு. ஒரு வாரம் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுவேன், இன்னொரு வாரம் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அப்போ ரெண்டு பக்கமும் இப்படிக்கா ஒரு குத்து அப்படிக்கா ஒரு குத்து, தென்னை மரத்துல குத்து பனை மரத்துல குத்து, எனக்கு பாதகம் இல்லை இல்லையா அப்படின்ற மாதிரி மனுஷன் ரெண்டு பக்கமும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த கரூர் சம்பவத்துக்கு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆதவ அர்ஜுனா பேசினது ரொம்ப தவறான விஷயமா இருக்கு. ஏன்னா இது கோர்ட்ல இந்த கேஸ் போயிட்டு இருக்கு. அப்போ நீதிமன்றத்தை அவமதிக்கிறாரா ஆதவ அர்ஜுனா? இப்போ அவரோட பேச்சு அப்படின்றது அந்த போக்கையே மாத்தாதா? ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு அப்படின் போது இவர் எப்படி அதுக்குள்ள அவதூறு பரப்பலாம்? அந்த மட்டும் இல்லாம அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கரூருக்கு நைட்டோட நைட்டா போய் அங்க பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தார். ஆனா விஜய் அவர் என்ன பண்ணாரு, அன்னைக்கு நைட்டே ஓடி போயிட்டார் இல்லையா. உடனே இருக்கும்போது நீங்க எங்க தலைவரை தப்பா பேசுறதோ டிஎம்கேவை தப்பா பேசுறதோ வச்சுக்காதீங்க. ஆனா அது மட்டும் இல்லாம எனக்கு என்னமோ இவங்க எல்லாரும் மேலேயும் தான் சந்தேகமா இருக்கு, விஜய் ஆகட்டும், ஆதவ அர்ஜுனா, அப்புறம் ஜெகதீஷ், இவங்களெல்லாம் முதல்ல கூப்பிட்டு விசாரிங்கப்பா அப்படின்னு இருக்காராம். அண்ட் அது மட்டும் இல்லாம கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பாலகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அதிமுகல இருந்து எம்எல்ஏக்கள் இப்படி ராஜினாமா பண்ணிட்டு வர்றதை பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்னா மக்கள் என்ன நினைச்சு உங்களுக்கு ஓட் பண்ணியிருப்பாங்க, சரி டிஎம்கே நினைச்சுதானே உங்களுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க, அப்படியே மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா இப்படி நீங்க உங்க பொறுப்புல இருந்து விலகி வர்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நீங்க மக்கள் அவமதிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு இருக்காராம். பட் உங்க மேல டவுட்டா இருக்குது, உங்களுக்கு எங்க இப்படி ஒவ்வொரு கட்சியா கூட்டணிக்கு வரும்போது நம்மள எங்கேயாவது கலட்டி விட்டுருவாங்களோ அப்படின்ற பயத்துல பேசுறீங்களா சார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களாம். பட் நமக்கு இது தெரிஞ்சது தானே, அதிமுக அப்படியே கரைஞ்சி வந்து தாவேகா கூட இணையறதும், தாவேகா அவங்கள அரவணைச்சு வாங்க எத்தனை பேர் வந்தாலும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா தாவேகாவோட அமைச்சர் நிதி அமைச்சரான மரிய வில்சன் அவர்களை வந்து நாளைக்கு பாண்டிச்சேரி கோர்ட்ல வந்து அவரை கண்டிப்பா ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா மரிய வில்சன் அவர் பார்த்தோம்னா அவரோட தம்பி வீட்டுக்கு போய் அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் அடிச்சு உடைச்சு
தம்பி, தம்பி மனைவி இவங்க 2 பேரையும் அவர் மிரட்டினதாகவும், கொலை முயற்சி பண்ணதாகவும் அவர் மேல ஒரு வழக்கு இருக்கு. ஸோ அதற்கு விசாரணைக்கு நாளைக்கு அவர் வரணும் அப்படின்னு இருக்காங்களாம். இன்னைக்கு அரசியல் நிகழ்வு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தோம். நாளைக்கு என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.